இங்கே போடணுமா இங்கே போடணுமா அப்படியாம்மா கண்மை போட்டுங்க கண்ணு போட்டுக்க அக்கா போட்டு நல்லா இருக்காது அக்கா போட்டு விட சொல்லு சரி வா மேக்கப் ரெடி ஆகிட்டு இருக்கா ஆமா இது அப்படியே இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிரும் சரியா என்ன பண்ணி தர போறீங்க இன்னைக்கு கோல்ட் காஃபி இப்போ வா மதியானம் வெயில் அடிக்கும்ல அதுக்கு சரி என்ன பண்ண போகிறேன் எடுத்துக்குள்ளே வர ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏன் குளிக்க வேண்டாமா சரி வை தங்கம்மா வீட்டில் நிற்க நானும் அக்கா மட்டும் போயிட்டு வரோம் வா போலாம் பாய் பாய் ஏய் நீ எங்கே வர எங்கள் அம்மா மூணே இருக்காங்களே ஏன் அம்மா முகமே அப்படிதான் உடனே பேக்கை தூக்கி போட்டுறது உங்கள் அம்மா எப்படி ஏறுவா பாப்பா அந்த பையனை பாரு இவ்வளோ அழகாக மணி அடிக்கான்னு நீ வந்தானே மணி அடிச்சியா வந்தாச்சு நான் இதோட 3வது தடவையா வரேன் இந்த கோயிலுக்கு நீ எத்தனை தடவை நானும் 4வது தடவை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் அப்படியா கல்யாணத்துக்கு முன்னாடியவா பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி டீக்கா நீங்க 2வது வாட்டி வந்திருக்கீங்க நானும் 2வது வாட்டி தான் அன்னைக்கு யமுனா சித்தி மவளுக்கு மொட்டை போடும்போது வந்துருக்கேன் அதான் ஃபஸ்ட் டைம் சரி போலாமா சரி வா பேர் தான் 5 வீட்டு சாமி ஆனால் உள்ள 8 சாமி இருக்கு போய் பார்த்துடலாமா 8 சாமியா என்னென்ன சாமி சொல்லு எனக்கும் தெரியாது அங்கே ஒரு போர்டு இருக்கு பார்த்துட்டு ஒவ்வொரு சாமியாக கும்பிடலாம் சரி வா போகலாம் என்ன முகம் வாடி போயிருக்க என்ன வயிறு இதை கடை எதுவும் பார்த்தியா இது கடை பார்த்தியா நீ எதுவும் பார்த்தியா கடை வளையல் கடை பார்த்து வச்சிருக்காங்க வளையல் கடை பார்த்து வச்சிருக்காங்க இப்பதான் சொல்றாங்க நான் சாப்பிட்றதுக்கு வயிறு பசிக்காதுன்னு கேட்டால் நீங்கள் வளையல் கடைக்கு புரியல சரி சரி வாங்க சரி வாங்க எதுக்காக போவோம் ஏய் அங்கே ஜூஸ் இருக்கு ஜூஸ் யாரும் கேட்கக்கூடாது சளி பிடிச்சிருக்கு ஏற்கனவே உங்கள் 2 பேருக்கும் உடம்பு சரியில்லாத விவரம் சரியாக இருக்கு சரி பானிபூரி சாப்பிடுமா சரி போ பானிபூரி கேளு போடுவோம் எப்படி இருக்கு சாப்பிடவே இல்லையே அப்படியே சரி சாப்பிட்டு சாப்பிடு சரி போ நான் வாங்கிட்டு வரேன் இதை வாங்கிட்டு போ சரி நீ போ நான் வரேன் இப்போ எனக்கு சரி நீயாவது சாமி கூடமா சாப்பிடாதுமா வளையல் பாசி ஹேண்ட்பேக் எல்லாமே விலை கம்மியா யார் சொன்னா கூட்டமாவா சண்டைக்கு வந்துருவா கேட்டா அப்படியா சரி இப்போ என்ன வாங்கணுமா போகும்போது வெளியே வாங்கிட்டு பாசிட்டியா சங்கரி வேண்டான்டா சங்கரிக்கு வளையல் எல்லாம் இருக்கும் அப்படிதானடா அம்மு நீங்கள்லாம் வேஸ்ட்டுடா இங்கே பாடுறா
குட்டியக்காவை பேர் அவள் தான் சாப்பிடும்போது பேசவே மாட்டாள். அவள் உண்டு வேலை உண்டுன்னு அவள் பாட்டுக்கு அவள் வேலையை முடிச்சுட்டு தான் பேசுவாள். கண்ணு போட்டுறாதீங்க. குட்டியக்கா அப்பாவுக்கு தெரியாமா? நம்ம ஜூஸ் குடிக்க போவோம். ஜூஸ்னாலும் எப்படி எதுக்கா பத்தியா? ஆமா அதை தூக்கத்தில் கிடக்கா அப்படியே. சரி தூங்கணும். இதோட ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியல. சரி நீ சொல்லு, உனக்கு தெரிஞ்சே சொல்லு. சாமியை கையால் தொட்டுக்கல பக்கத்துல. அது தெரியும்டா. இப்போ சொல்லாம இருந்தா? எனக்கு தெரிஞ்சது என்னன்னா சேர்மன் சாமி அவரு பிறக்கிறது அவங்க அம்மா அப்பாவுக்குலாம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சாமி கும்பிட்டு திரும்ப நர்மாசுர சுவாமி பிறந்தாருங்கிறது மட்டும்தான் எனக்கு முதல்ல தெரியும். ஓ உங்கள் சாமியின உடனே நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி அதையுமே தெரிய மணி மண்டபம் அவங்க கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு. அப்படியா? அந்த மணி மண்டபம் அவங்க கட்டி கொடுத்தது. சரி 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 அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அப்படியா? உங்களுக்கு தெரியாம ஒழிச்சிருக்காளே. அது எல்லாத்துக்கும் தெரியும். தெரியும்டா. நம்ம சேர்மன் சாமி கும்பிட்றோம்ல, அந்த சேர்மன் சாமிக்கு குலதெய்வமே இந்த கோயில் தான். அந்த சேர்மன் சாமி இப்போ சாமியாக இருக்காங்கல்ல, அவங்க வாழ்ந்தப்ப அவங்களோட குலதெய்வம் இந்த சாமி தான். அப்போ அந்த காலத்துலயே இருக்கு அந்த கோயில். வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்திலேயே இந்த கோயில் இருக்குது. அதுக்கும் முந்தி இருக்குது. ஏன்னா அவருக்கே குலதெய்வம். இப்போ நம்ம சாமியாக கும்பிட்றவரோட சாமி அவருக்கே குலதெய்வம் இவர் தான். புரியுதா? அப்போவே வச்சு இந்த கோயில் இருக்குது. என்னவோ இப்போ தான் தெரியுமோ? சரி இப்போ சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க பழமாங்க. சக்கரை பொங்கல் சாமியோட பெருமையை பேசிட்டு இருக்கோம். சக்கரை பொங்கல் பேசி முடிச்சாச்சுல. இன்னும் நிறைய இருக்குது சாமியை பற்றி பேசுறதுக்கு. கோயில் அப்படிப்பட்ட கோயிலா? சரி நம்ம அப்போது சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டே வருவோம். எப்போ சாப்பிட்டுட்டே பாசத்தை பற்றியா? சக்கரை பொங்கல் தேடி உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாப்பா தூங்கணும்னு வாங்கிட்டு வந்திருக்கியே. அங்கே கூட்டம் எப்படி இருக்குதுன்னு கேளு. கறி சாப்பாடு கிடைக்கலையா? அதுவும் கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்புறம் தான் கறி சாப்பாடு எல்லாரும் வாங்கிட்டே வந்தாச்சு. உள்ள படப்பு வச்சு கொடுப்பாங்கல்ல, அதுவும் கொடுப்பாங்களா? ஆமா. போன வாட்டி மணி வேணும் தான் தெரியாது. யமுனா வீட்டில் இருக்கணும் மணி வேணும். இப்போ எல்லாருமே அப்போ வாங்கி போயிட்டாங்க. நான் ஒரு வேளை ஆளை காணோன்னு அப்படியும் கொடுப்பாங்களா? ஒருவேளை கறி சாப்பாடுக்கு போயிட்டீங்கன்னு பார்த்தேன். சரி மறுபடியும் இந்த சாமியோட பெருமை பற்றி பேசுவோமா? அதாவது சாதி மதம் இல்லை, ஏழை பணக்காரன் இல்லை, எல்லாரும் பொது அப்படின்னு பேசுகிற மனுஷங்களை தெரியும்ல, அவங்களாம் கிடையாது இப்போ அப்படி சொல்லிக்குவாங்க. ஆனால் அதை எல்லாத்தையுமே கரெக்டாக கடைப்பிடிக்கிற கோயில் இந்த கோயில் தான், இந்த சாமி தான். புரியலன்னா இந்த கோயிலில் வந்து சாப்பாடு யாரும் கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துடணும். ஆள் பார்த்து சாப்பிடக்கூடாது. ஏழை பணக்காரன் நீ வேறு ஜாதி நான் வேறு ஜாதி அப்படிலாம் பார்த்து இந்த கோயிலில் சாப்பிட மாட்டாங்க. நீ யாராக இருந்தாலும் நீ சோறு போட்டால் நான் சாப்பிட்ணும். கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, உனக்கு 2-3 இது புரியாது, உனக்கு தெரிஞ்சது அதுதான். ஆமாம், யார் வந்தாலும் கொடுத்துடணும். நமக்கு பிடிக்காதவங்க சோறு போட்டாலும் சரி, நமக்கு கீழே உள்ளவங்க சோறு போட்டாலும் சரி, யார் சோறு போட்டாலும் சாப்பிடணும், யார் வந்து கேட்டாலும் சாப்பாடை கொடுக்கணும். அதுதான் இந்த கோயிலோட நீதி. அப்போ கரெக்டாக இருக்கா அந்த சாமி? இந்த கோயிலில் அப்படி எதுவுமே கிடையாது. எந்த பாகுபாடும் பார்க்கவும் கூடாது. நம்ம வரும்போது ஒரு அம்மா உள்ள போய் சாமி கும்பிடும்போது தான் கரெக்டாக அந்த பூசாரி உள்ள போனாங்க. ஆனால் அந்த அம்மா வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படியா? அப்படி எல்லா கோயிலில் வந்து வழி விடுங்க அப்படிலாம் சொன்னால் அந்த ஆள்லாம் அப்படி பண்ணலை. அந்த அம்மா வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் இவங்க பார்த்தாங்க. அந்த பயண பெருமாள் அதான் அந்த கோயிலோட ஸ்பெஷல். என்னது உனக்கு? நீ வளையல் தான் கலட்டி போட்டுறல. வளையலாம் எனக்கு வளையல் முக்கியமாக எனக்கு ஒன்றே ஒன்றா இருக்கு. சரி வாங்கிடலாம். ஆனால் சாப்பாடு நல்லா இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு நம்ம வீடியோ எடுத்து. ஐயா இல்லை சாப்பிடல, இனி சாப்பிட போகிறோம். எங்கள் அன்னதானத்தை சாப்பிட்டீங்களா? இல்லை அன்னதானம் முடிஞ்சுட்டு அப்படி. அன்னதானம் முடிஞ்சிட்டு ஓ வந்து அரை அப்படியா? சரி அப்போ கடைக்கு போமா? நல்லா சாமி கும்பிட்டாச்சா? திருப்தியாக இருந்ததா? சரி அப்போ ஒரு வாய் போட்டுட்டு அடுத்து எந்த கோயிலுக்கு போனோம்னு சொல்லி கமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் உனக்கு வந்து புரியாதா? விஷம் விஷம் விஷம்
சும்மா இருடா, நாய் கடிச்சா கூட ஊசி இருக்கு, நீ கடிச்சா ஊசி இருக்காது. உன் பல்ல பார்த்துருக்கே எப்படி? சரி அங்கே கிட்ட போயிருந்தா பார்த்துருக்கேன். சரி பாய் சொல்லிடு. பாய். கிட்டக்க பாய். அடுத்த வீடியோவில் பார்த்துருவோமா?